ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஆப் மூலம் நம்ம மணி ஏர்ன் பண்ணுறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஏர்னிங் ஆப் வெப்சைட் எல்லாமே டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். அதோடைய ப்ரூஃபு. ஸோ ஒவ்வொரு ஆப் வெப்சைட் நமக்கு இதன் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறன்ற எல்லா டீட்டெயிலும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம போகிற வீடியோ போடுற அன்றைக்கான டாப் 3 வீடியோஸ் டெஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்போம். அதாவது டாப் 3 வீடியோனால் லாஸ்ட்டாக போட்ட 3 வீடியோவோட டீட்டெயில் கீழே கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஏர்னிங் வீடியோ பார்க்கணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் போடுற வெப்சைட்டு நிறைய ஆப்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். அதில் சிலது ஒர்க் ஆகாமல் போகும். ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம அப்டேட்டாக கொடுத்துருவோம். ஸோ நமக்கு தேவை ஷார்ட் டைம்லேயோ இல்லை லாங் டைம்லேயோ மணி ஏர்ன் பண்ணுறது தான் நம்முடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ண பிறகு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் ரெஃபர் கோட் கொடுத்துருப்பேன், FCA. இதை என்ட்ரி பண்ணிக்கங்க. என்ட்ரி பண்ண பிறகு இந்த ஆப்பை சைன்அப் பண்ணி முடிஞ்சிடும். ஓகேங்களா? நான் சைன்அப் பண்ண பிறகு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைன்அப் பண்ண பிறகு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பை பொறுத்த பிறகு இது ஒரு பெட்டிங் ஆப்பு தான். ஆஸ் யூஷுவல் Dream11 மாதிரி இருக்கும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா பெட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான ஆப்பு. இதில் பெட்டிங்கும் பண்ணிக்கலாம், ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டிங்கு ட்ரேடிங்க்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, பெட்டிங்கிறது ஓரளவுக்கு அன்றைக்கி ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் பெட்டிங் பண்ண முடியும். ட்ரேடிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த டைமில் நமக்கு என்ன நடக்குன்றது கெஸ் பண்ணுறது தான் ட்ரேடிங் அப்படின்றது. ஸோ நாம் ஃபஸ்ட்டே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி ட்ரேடிங் சம்மந்தமாக மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம மற்ற எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இல்லை. இந்த ட்ரேடிங்கும் ஒரு ஒன் ஆஃப் த ஏர்னிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் மந்த்லி லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு அவ்வளோ இல்லை. நம்மளால் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அவங்கவுங்களுடைய ஒரு கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இந்த ஆப்பில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ண போகிறதா இருக்கும். இதில் நீங்கள் பெட்டிங் பண்ணலாம், பெட்டிங் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேலெட்டை கிளிக் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். இதில் போனஸ் இருக்குது, டெபாசிட், வின்னிங் இருக்குது. ஸோ நீங்கள் கேஷ் ஆட் பண்ணுறதுன்னா இந்த இது கிளிக் பண்ணி நீங்கள் கேஷ் ஆட் பண்ணி இப்போ இதில் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி ட்ரேடிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் எக்ஸ்ன்னு இருக்குதுங்களா, இதுதான். ஸோ இதை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு இருக்குது. ஸோ 2 மெத்தடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கிரிக்கெட் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுற கிரிக்கெட் லவ்வர்ஸ் இல்லை ரசிகராகவே இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கான நாலேஜ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பங்களாதேஷ் பிரீமியர் லீக்னு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது. எண்ட் ஆன் February 5:30க்கு இந்த ட்ரேடிங் முடியுது. இப்போதைக்கு மணி பாருங்கள் 5:17 ஆகுது. ஓகேங்களா? 5:17 இங்கே மேலே காட்டுறேன் பாருங்கள். இங்கே நமக்கு 5:30 முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம இங்கே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைமுக்கு பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும் மேட்ச்சு. இது கிரிக்கெட்டுக்கும் இருக்குது. ஆல் ஈவெண்ட்ஸ் இருக்குது. கிரிக்கெட் மட்டும்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். BBLன்றது அந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ன்ற மேட்ச்சுக்கான பெட்டிங் தான். நான் கிரிக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு சவுத் ஆப்ரிக்கா T20 லீக்னு ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 மேட்ச்சு. JSK வில் வின் த டாஸ் அகெயின்ஸ்ட் PR. இந்த JSK PRன்றது 2 டீமு. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இது போஸ்ட் நாலேஜ் கிரிக்கெட் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கான வீடியோ வேறு. ஓகேங்களா? நான் இது கிரிக்கெட் பார்த்துருக்கவங்களுக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களை அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ட்ரேடிங் ஆப் தான் இந்த ஆப்பு. அதனால் அவங்களுக்கான இது தான். நான் நிறைய விஷயம் சொல்கிறது உங்களுக்கு சில பேருக்கு புரியாது. கண்டிப்பாக புரியலைன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுறது வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா இந்த சவுத் ஆப்ரிக்கா லீக் சொல்கிறோம்னா இதில் 2 டீம் இருக்குது. JSK வில் வின் த டாஸ் அகெயின்ஸ்ட் PR. இதில் பார்த்திங்கன்னா டாஸு யார் ஜெயிப்பான்னு போட்டிருக்காங்க. அதாவது JSK வில் வின் த டாஸ்க்குன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த JSK டீம் இன்றைக்கி மணி 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது.
அதில் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. அதில் வந்து ஜேஎஸ்கே என்ற டீம் வந்து டாஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல வராங்க. நீங்கள் எஸ்னா நோ அவ்வளோதான். இந்த இதில் பூரா எஸ் ஆர் நோ கொஷின் மட்டும்தான். உங்களை பொறுத்தவரையும் எந்த டீம் வின் பண்ணும் இல்லை எந்த டீம் டாஸ் ஜெயிக்கும், அப்புறம் இந்த ஓவர்களுக்கு இத்தனை ரன் அடிப்பாங்க, இல்லைனா இந்த ஓவரில் இவ்வளவு, இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு கெஸ்ஸிங் தான் இந்த ட்ரேடிங்கு. இதை நீங்கள் கரெக்டாக கணிச்சிங்கன்னா உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். மேக்ஸிமம் பாசிபிள் இருக்கின்றதுக்கு அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்கும். ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் கம்மியாக அந்த பாசிபிள் உள்ள எலமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா என்னன்றதை நல்லா ஃபுல்லாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஜேஎஸ்கே வில் வின் த டாஸ் அகேன்ஸ்ட் பிஆர். நான் வந்து ஜேஎஸ்கே டாஸ் ஜெயிக்காந்து கட்டுறேன்னு வச்சுக்கிட்டோம்னா இதை கிளிக் பண்ணுறேன். நோ அப்படி கட்டும்போது இங்கே பாருங்கள், ப்ரைஸ் 6 ரூபா, 6 ரூபா போட்டால் 10 ரூபா. நோன்னு ஏன்னு கட்டுறீங்கன்னா, நோன்றது கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நோ 6 ரூபா கொடுத்துருக்காங்க, எஸ்ன்றது 4 ரூபா. நீங்கள் எஸ்ன்னு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக கிடைக்கும். நோன்னா 6 ரூபா. ஸோ சேஃபாக உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதாவது ஜேஎஸ்கே வந்து டாஸ், இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி தான். டாஸ் ஜெயிக்கிறத நம்ம கணிக்க முடியாது, ஆனால் எந்த டீம் ஜெயிக்கும்ன்றதை நம்மளால் கணிக்க முடியும் ஓகேங்களா. அதை வேணால் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம் ஓகேங்களா. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், பிஆர் வில் வின் த மேட்ச் அகேன்ஸ்ட் ஜேஎஸ்கே. இந்த பிஆர் ஜேஎஸ்கேல எந்த டீம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் பிஆர் ஜேஎஸ்கேன்னு வின் பண்ணுறது எப்படா கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 டீமோட மேட்ச் ஹிஸ்ட்ரியை போட்டு கிரிக்பக்ஸ்னு சில ஆப்லாம் இருக்குது, அதில் போயிட்டு அந்த ஆப்பில் நீங்கள் எந்த டீம் ஸ்ட்ராங்கான டீம் தெரிஞ்சாவே இந்த டீம் ஜெயிக்கும்ன்றதை உங்களால் 80% கணிக்க முடியும். 20% வந்து மிராக்கிளாக சரி வேறு டீம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். நீங்கள் கெஸ் பண்ணாத டீம் ஓகேங்க, 2 டீமில் ஏதாவது ஒன்று தான் ஜெயிக்கணும். அதில் 80% வந்து உங்களுக்கு வந்து அந்த மேட்சோட ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நாங்கள் கணிக்க முடியும் ஓகேங்களா. இந்த ட்ரேடிங் ஆப்பை பொறுத்தவரையும் எஸ் ஆர் நோ அது மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ரெண்டாவது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாலாம் ஏர்ன் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து 6 ரூபா 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறன்னு தெரிஞ்சால் நீங்கள் மட்டுமே எதாவது ட்ரை பண்ணுங்கள். மற்றது வேணும், அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா. கண்டிப்பாக ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜேஎஸ்கே வின் டாஸ் அகேன்ஸ்ட் பிஆர். அப்போ நான் நோன் போட்டால் எங்களுக்கு ப்ராஃபிட்டு, டாஸ் ஜெயிக்காதுன்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம வந்து இங்கே குவான்டிட்டி சைஸ் 10 கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்க அதையே வச்சுக்கலாம் ஓகேங்களா. செட் ப்ரைஸ் 2 ஓகேங்களா. இப்போ 20 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா. அதாவது இப்போ அந்த டீம் வந்து ஜேஎஸ்கே டீமு சார்ஜ் ஜெயிக்கலைன்னா உங்களுக்கு 20 ரூபா போட்டு 100 ரூபா வந்து கிடைக்கும். இப்போ சப்போஸ் ஜேஎஸ்கே சார்ஜ் ஜெயிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 40 ரூபா போட்டு 100 ரூபா, அதில் வந்து 20 ரூபா போட்டு 100 ரூபா, இதில் 40 ரூபா போட்டு 100 ரூபா. அப்போ இதுக்கு உங்களுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான். ஸோ எனக்கு நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதை குவாலிட்டி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. 760 ரூபா போட்டால் 1920 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக வேணும்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட் ஆகுது, எனக்கு பரவாயில்ல, எனக்கு நாலேஜ் இருக்குது, நான் ஒரு இந்த ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பர்ட்னு தெரிஞ்சவங்கன்னா 1636 ரூபா போட்டு 4090 ரூபா நீங்கள் செக் பண்ணலாம் ஓகேங்களா. இது ஒரு ட்ரேடிங் மெத்தட் தான், செம்மையான மெட்ரிக்கு நிறையா பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா. இந்த ட்ரேடிங் ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இதை எப்படி ஒர்க் பண்ணுன்றதை 2-3 மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கணும் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ண பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ட்ரேடிங் பண்ணிட்டோம், மணியை வின் பண்ணியாச்சு. அந்த அமௌண்ட்டை எப்படி நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் உங்களுடைய பேங்கு டீட்டெயில் எல்லாமே என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண வேலை கிளிக் பண்ணி வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் நார்மல் வித்ட்ராவல் 2 இருக்குது. நார்மல் வித்ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் வந்து 100 ரூபா நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா வந்து எடு பண்ணிவிட்டு மீதி உங்களுக்கு வந்து 105 ரூபா இது பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்டன்ட் பேங்க் வித்ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட்டு வந்து ஒரு 200 ரூபா வந்து வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா 12 ரூபா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் பிடிச்சிட்டு டிடிஎஸ் பிடிச்சிட்டு மீதி 188 ரூபா உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான ஆப்பு இந்த ஆப்பு தான். உங்களுக்கு இந்த டீட்டெயில் சம்மந்தமாக எதுவும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஆப்பை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் இருக்கணும். அதுவும் மோஸ்ட்லி நான் கிரிக்கெட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்தியா தமிழ்நாட்டில் கிரிக்கெட் இருக்குது ஒன் ஆஃப் த ஃபேமஸ்
கேம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் நமக்கு இந்த கிரிக்கெட்ன்றத ஒரு கண்டென்ட்டாக எடுத்து அதன் மூலம் நமக்கு வந்து நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு இது பண்ணுறோம். இதில் வந்து பெரிய கம்பு சுற்றுற எல்லாம் கிடையாது. ஒன்லி ஒரு 2 டைம் ப்ளே பண்ணுறாங்க. எந்த டீம் வின் பண்ணும் ஜெயிக்கும், அதுக்கப்புறம் எந்த டீம் வந்து பேட்டிங் பண்ணும் பவுலிங் பண்ணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இடையில வந்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா 10 ஓவரில் எவ்வளோ அடிப்பாங்க, இவர் யார் வெளியேறுவா, யார் ஃபைனல் போவா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த ட்ரேடிங் ஆப்பில் கேட்பாங்க. அதர்வைஸ் நிறைய ஆப்ஷன் இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது, பெட்டிங் இருக்குது, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் சொன்னது ஒன்லி ட்ரேடிங் மட்டும் தான். அதில் நமக்கு வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் இருக்குது. மினிமம் நீங்கள் ₹6 போட்டு வெறும் ₹6 போட்டு ₹10 எடுக்கலாம். ஓகேங்களா? நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். என்கிட்ட இப்போ ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு நான் வந்து நாளைக்கு ஜெயிச்சேன்னா நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து வின்னிங் ஷோ போடுறேன். ஓகேங்களா? டெலிகிராம்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி வீடியோவுக்கு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். புது அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. எப்படி ஏர்னிங் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனலை பொறுத்தவரையும் A to Z, அதாவது 0லேருந்து ஆரம்பித்து ஃப்ரீயாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆரம்பிக்கலாம். எப்படி ஏர்ன் பண்ணுறன்ற ஒரு டார்கெட் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? எல்லா வகையிலையும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சேனல் நம்ம இன்ஃபோ தமிழ் சேனல். உங்களுடைய ஆதரவு நமக்கு வேணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, see you.